respected the great humor judge Mr. Madurai Muthu sir and the wonderful great audience Sivagasi and happy Diwali wishes for special Raj TV viewers and Dharmaraj sir and Rajalingam sir and Doraisamy sir. I am very thankful. 30 நாளில் இங்கிலீஷ் கற்றுக்கிற ஒரு புக்கை வாங்கிட்டு வந்து இன்ன வரைக்கும் ரூமில் சிவகாசி அங்கே ஒருத்தர் அடைக்கி வாசி அப்படின்னு என்ன வெளிநாட்டில் பட்டிமன்றம் நடத்த போகிறோமாம்மா தமிழ் மேடலில் என்ன ராஜலிங்கம் சார் அப்படின்னு அவர் மயக்கப்பட்டு வந்துட்டார். என்னை யாரும் இங்கிலீஷில் கூப்பிட்டதே இல்லை சார். அவர் பேரே ராஜலிங்கம், அதில் நான் இங்கிலீஷில் கூப்பிட்றோம். நீயாவது சிரிச்சுக்கிற வேண்டியது, அப்போ நாங்கள் எங்கே சிரிக்க போகிறோம்? நீ ஏன் சிரிச்சிட்டு போனேன் கொஞ்சம் ஜோக்கு. பேச ஆரம்பிச்சோன்னு அந்த பாட்டி என்ன பார்த்துக்கிட்டே இருக்குது. இல்லை புத்தி சுவாத்தியோட தான் இருக்காளா என்னான்னு தெரியலையே. இதெல்லாம் மற்ற மொழி ஆங்கில மொழி, ஆனால் நம் உணர்வுகளோடு கலந்துட்டது தான் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி அப்படின்ட்டு சொன்னா. வலிக்கையில் அ ஆ, சிரிக்கையில் இ ஈ, காரத்தில் உ ஊ, கோபத்தில் ஏ ஏ, மகிழ்ச்சியில் ஐ, ஆச்சரியத்தில் ஓ ஓ, வக்கணையில் ஔ, விக்கலில் என்று நம் உணர்வுகளோடு கலந்துட்ட முத்தான தமிழுக்கு அன்னபாரதியின் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிக்கொண்டு. பாட்டி கன்ஃபார்ம் பண்ணிருச்சு, சந்தேகப்பட்டேன். சரியா இருக்கு பார்த்தியா, ஊ ஊ அவளும் அப்படின்ட்டுச்சு. அது எல்லா ஊர்லேயும் மதுரை முத்து சாரோட பட்டிமன்றம் நடக்கும், ஆனால் சிரிப்பு சத்தம் கேட்கும். ஆனால் சிவகாசியில் மட்டும்தான் வெடிச்சிரிப்பு சத்தம் கேட்கிறது என்று சொன்னார். உண்மையிலே உங்கள் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் வாங்க. இந்த சிவகாசி ஊருக்கு எங்கள் ராஜலிங்கம் சார் மாதிரி நல்ல ஒரு கொடை வள்ளல், எல்லா பேச்சாளர்களுக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய பரிசுகளை உண்மையில் நல்ல மனசுங்க. உண்மையில யோசிச்சு பாருங்க சார். இன்னைக்கு நேரத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்து வர்ற காலத்துலேருந்து பலூனு பாப்கார்ன் வாங்கி கொடுத்த காலம் இன்ன வரைக்கும் சும்மா ரோடு சார் எங்கே போகிறீங்க, நான் விருந்தினர் போகிறேன், சும்மா போவாங்க, இந்த பாக்ஸை கொண்டு போங்க. அப்படி இவர் கொடுக்குற கிஃப்ட்டுக்கு வாங்கி வைக்க முடியாம எங்கள் வீடு எக்ஸ்ட்ரா ஒரு வீடு நான் கட்டியிருக்கேன் சார். வீடை கட்டியிருக்கேன், அவர் வீடை விற்றுருக்காரு, அவ்வளோதான். இன்னைக்கு நீங்க எல்லாரும் உட்காந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? உங்களை வாழ்த்தி ஒரு 2 வரி கவிதை சார். எல்லாரும் எதிரணியில் எல்லாரும் வாழ்த்தும் போது கடைசியா நானும் கண்டிப்பா வாழ்த்தணும், ஒரு பேச்சாளருடைய மரபு. அது என் தம்பி சிஷ்யன் லட்சுமி ராமகிருஷ்ணன் ஃபுல்லா வாழ்த்தா தான் இருந்துச்சு. அந்த அளவுலாம் போக வேண்டாம் சார், சத்தியமா 2 வரி நச்சு நச்சு அவ்வளவுதான். நடுவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவரா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படம் முத்து, லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு நடிச்ச படம் குத்து. இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கே மேடம். கீரை கடையணும்னா வேணும் மத்து, அழகான நடுவர்னா அதாங்க மதுரை முத்து. வர 7ஆம் தேதி ஒரு பட்டிமன்றமா ஏழுமலையில் நோட் பண்ணிக்க. வந்து நின்றுகிட்டு எதிரணியில் வந்து நிறைய பேர் பேசினாங்க. ஆரம்பிச்ச உண்மையில் அந்த சவுந்தரபாண்டியன் சாரோட அந்த வெள்ளேந்தியான முகத்துக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. வந்த உடனே சொன்னார், நீங்கள் மூவரும் எங்க எதிரணியில பாவம் அந்த பவித்ராலாம் இப்பதான் பேச வந்திருக்கு, அந்த முகத்தை, அந்த பிஞ்சு முகத்தை பாருங்க, பால் வடியுது சார். அந்த ஒரு குடத்தை எடுத்து கீழே வைங்க, பால் நம்ம 4 பேர் டீ போட்டு கொடுப்போம். இந்த பிள்ளையெல்லாம் பார்க்காம வந்து நின்னுகிட்டு, நீங்கள் மூவரும் 40 வருடத்துக்கு முன்பு வந்திருக்க வேண்டியவர்கள், குடும்பம் அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு, இந்த காலத்தில் அப்படி இல்லையான்னு கேட்டார. நான் நாக்கப்படுகிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறேன். சிவகாசியில் இந்த மண்டபத்துக்குள்ளே முத்துசரோட பட்டிமன்றம் நடக்குன்னு வந்தோடனே இங்கே எத்தனை பேர் வந்திருக்கிறீங்களே, நான் குடும்பமாகத்தான் வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். சார் பட்டிமன்றம் முடிஞ்சு என் பேமெண்ட் 1 லட்ச ரூபா கொடுங்க, நான் கிளம்புறேன். உங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறோம், எங்கள் 3 பேருக்கு ஒரு துண்டு ஒன்று கொடுங்க, நாங்கள் கோயிலில் உட்காந்துட்டு போகிறோம். அப்புறம் அருண் வந்து நின்றுக்கிட்டு, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை நேன, இன்னுமே அவனை பாட்டு பாடின புஸ்வானத்தை வாயிலே கொளுத்தி போட்டுருவேன். அப்படியே ஒரு புஸ்வானம் கொடுங்க, வீட்டில் கொளுத்திக்கிறேன். எப்படிப்பட்ட பாட்டு சொன்னோன்னா அத்தனை பேரும் ரசிப்பாங்கங்க. சித்திரங்களை பாட சொல்லலாம், தென்றலை அஞ்சல் ஒன்று போட சொல்லலாம், புத்தகங்களில் முத்தெடுக்கலாம், பொன்னாடை இமயத்துக்கு போட்டு விடலாம், பூமிக்கு பொட்டு வைத்து பார்க்கலாம் பார்க்கலாம், பூவுக்கும் ஆடை தைத்து போடலாமோ, விளையாடலாம் நிலாவிலே, நிழல் மூடுமோ தண்ணீரிலே,
வானை புரட்டி போடு, புது வாழ்வில் கீதம் பாடு. அதுதாங்க உண்மையான தீபாவளி. எங்க 3 நாள் லீவு போட்டா எந்த ஊருக்கு டூர் போடலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்கள விட 3 நாள் லீவ் போட்டா சொந்த ஊருக்கு போய் தீபாவளியை கொண்டாடலாம் நினைப்பவர்கள் தான் நம்ம நாட்டில் அதிகம். வந்து நின்றுட்டு என்னங்க பின்னி விட்டு விலகி இவங்க 3 பேரும் எங்க சார் பிடிச்சிங்க? அது என்ன கோழி குஞ்சாமா நான் முடிச்சுட்டு வரக்கு? எதிரணியில் வந்துட்டு சொன்னாப்ல சவுந்தரபாண்டியன் சாரா இருக்கட்டும், லக்ஷ்மி நாராயணா இருக்கட்டும், பணம் மட்டும்தான் பெருசு, பணம் இருந்தால் தான் கட்டின பொண்டாட்டி கூட மதிப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் பார்த்து கேட்குறேங்க, பணம் வச்சிருக்கவெல்லாம் பணக்காரனா? பணம் வச்சிருக்கவெல்லாம் பணக்காரனா? எவன் படுத்த உடனே தூங்குறானோ அவன் தான் பணக்காரன், அவன் தான் கோடீஸ்வரன். மின்சாரத்துக்கும் சம்சாரத்துக்கும் கரெக்டுனா ஆண்கள் எல்லாரும் கைத்தறி கொடுங்க, பெண்களும் கைத்தறி கொடுக்கலாம், பாட்டி நீங்களும் தான். நீங்கள் தான் மெயினாக கைத்தறி கொடுக்கணும். மின்சாரத்துக்கும் சம்சாரத்துக்கும் என்ன வித்தியாசம்? மின்சாரம் இல்லைன்னா வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜு குளிர் விட்டு போயிடுது, சம்சாரம் இல்லைன்னா வீட்டில் இருக்க புருஷன் குளிர் விட்டு போயிடுவார். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், கல்யாணம் ஆனவர்களுக்கும் சொல்கிறேன், கல்யாணம் ஆகாதவர்களுக்கும் சொல்கிறேன், லவ்வில் ஹரிச்சந்திரனாவே இருந்தாலும் பொய் சொல்லித்தான் ஆகணும், மேரேஜில் அருணால்டாவே இருந்தாலும் அடி வாங்கித்தான் ஆகணும். அது காட்டி விட்டுட்டு ஓட முடியுமா? வெளிநாட்டிலலாம் பாருங்களேன், ஏன் நாங்கள் பின்னி பிணைந்து உடலும் நாங்கள் 3 பேர் பேசுகிறோம். வெளிநாட்டிலலாம் எக்ஸ்கியூஸ் மீ சார், புருஷனும் பொண்டாட்டியும் எப்படி போவாங்க தெரியுமா? கையோடு கை சேர்த்துக்கிட்டு லெலலா 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 லெலலான்னு போவாங்க. எந்த நாட்டில்? அது லலலா லலா தமிழில் பாடிட்டு போயிருக்காங்க. லெலலா லெலலான்னு போவாங்க. ஏன் அப்படி கையோடு கை சேர்த்துட்டு போறாங்க தெரியுமா? கையை விட்டுட்டு அடுத்த நிமிஷம் அடுத்தவனுக்கு பொண்டாட்டி ஆயிடும். நம்ம நாட்டில் மட்டும்தான் ஒரு மஞ்ச பைய வச்சுக்கிட்டு மாங்காய் மடைய மாதிரி புருஷன் முன்னாடி போனா கூட உன் கால் தடங்களை பார்த்து பின்னாடி நான் வரங்கிறாள், அவள் தான் தமிழச்சி. அதான் மாங்காய் மடைன்னு சொல்லிட்டீங்களம்மா, அப்புறம் நான் தமிழச்சி. இப்படிதான் பொண்டாட்டி பாத்ரூம்ல இருந்துட்டு புருஷனை கூப்பிடுது, ஏங்க நீங்க உடனே கூமாப்பட்டி உங்க விருதுநகருங்க ஏங்க அப்படின்னு கூப்பிட்டுச்சு. கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் கழிச்சு பொண்டாட்டி கூப்பிடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சிங்க, வாங்க சோப்போட வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே வேகமா போயிருக்கிறார். உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பொண்டாட்டி ஊற வச்ச துணிக்கு சோப்போட கூப்பிட்டுருக்கு. அதுவும் தெரியா பாஞ்சு பேருக்கிற என்ன அர்த்தம்? குடும்பத்தில் சண்டை நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு அப்படி உனக்குலாம் இனிமேதான்டா கல்யாணம் ஆக போகுது, தயவு செய்து அந்த குரூப்போட சேராதடா. எங்கன்னு பாருங்க. அவருக்கு என்ன வகுத்திருச்சல் பாவம் லட்சுமி நாராயணனுக்குன்னா, அவர் கூட படித்தவங்கெல்லாம் சித்தப்பா ஆயிட்டான், ஒருத்தன் பெரியப்பா ஆயிட்டான், நம்ம இன்னும் அப்பாவாகவே ஆக முடியலையே. நம்ம செய்கிற பலகாரத்தை இவங்கள மாரி ஆட்களால் வாயிலே வைக்க முடியலையா? அப்போ நீ சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுட்டு போயேன், உன்னை யாரும் சாப்பிட சொன்னா? சார் நான்லாம் தீபாவளிக்கு பலகாரம் வச்சா அதிரசம், ஐயோ அது ஆளக்குள்ள விஷம், ஐயோ முறுக்கு, அதோட அவனுக்கு கிறுக்கு. சார் குலோப் ஜாம், அந்த அம்மா கன்ஃபார்ம் பண்ணி ரைட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துற வேண்டியதுதான். குலோப் ஜாம் தான் வைக்கிறீங்க, ஆனால் ஆம்பளைக்கு இங்கேயே டிராஃபிக் ஜாம் ஆயிருதுல்ல. புருஷனுக்கு அது பிடிக்குமா இது பிடிக்குமா அப்படின்னு பார்த்து பார்த்து தீபாவளி என்னைக்காவது இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்காரருக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சு போட்டுறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எத்தனை பெண்கள் இருக்காங்க சார். சார் உண்மையிலே வாழ்க்கையை ரசிக்க தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கை பின்னி பிணைந்து தான் இருக்கும். சவுந்தரபாணி சார் தயவுசு இனிமேலாவது வெறும் இந்த மல்லிகை பூட்டை பேசாதீங்க, கட்டின பொண்டாட்டிட்ட பேசுங்க. இவரை மாதிரியே ஒருத்தருங்க எங்க கோவில்பட்டியில இவராத்தே இருக்குன்னு நினைங்க. இல்ல இவரை மாதிரியே அப்படி டிட்டோ ஜெராக்ஸ் காபி ஒன்று சொன்னால் போதுமா? நாங்கள் கூறட்டு வேலா. காலையில் எந்திப்பார், பல்ல விளக்குவார், பாத்ரூம் போவார், பேப்பர் எடுப்பார், மடியில் வைப்பார், படிப்பார். காலையில் எந்திரிப்பார், பல்ல விளக்குவார், பாத்ரூம் போவார், பேப்பர் எடுப்பார், மடியில் வைப்பார், படிப்பார். பொண்டாட்டி கடுப்பாயிருச்சு, நான் அந்த பேப்பராவது இருந்திருக்கலாங்க, உங்கள் மடியிலையாவது டெய்லி ஏறி உட்காந்துருப்பேன்ல. பதிலுக்கு அவர் ஒரு வார்த்தை கவுண்டர் போட்டார், நான் டெய்லி ஒரே பேப்பர் படிக்கிறது இல்லை. வீட்டுக்காரெலாம் என்ன செல்லமா எப்படி கூப்பிடுவார் சரிமா சார்? 831 831 831 கூப்பிடுவார் சார். என்ன அப்படி என்ன? இது 3 பேருக்கு தெரிலன்னா அவ்வளோதான், உங்களுக்குலாம் விட்டு விலகி தான் போகும். அவருக்கு என்னதான் 10:30 மணி 10 ஏன்னா பஸ் 10:30 மணிக்கு அவங்க 830 தெரிஞ்சு என்ன தேவைப்படுறாங்க? 831 என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? 8 எழுத்து, ஓஹோ 3 வார்த்தை, ஒரே ஒரு அர்த்தம், ஐ லவ் யூ 831. இதில் தான் உனக்கு நாங்கள் 3000 ரூபா பிடிச்சிருக்கோம்.
இந்த ஒரு ஜோக்கு. பெண்களுக்குலாம் ஒரே ஒரு அட்வைஸ் நான் சொல்றேன், சந்தோஷமா கூட நீங்க எடுத்துக்கோங்க. அடிக்கடி உங்க வீட்டுக்கார் காஃபி கேட்கிறாரா, அடிக்கடி காஃபி போட்டு கொடுக்க முடியலையேன்னு கவலைப்படாதீங்க. உங்க வீட்டுக்காரர் அடிக்கடி காஃபி கேட்டாருன்னா என்ன அர்த்தம்? உங்க காஃபில தான் அந்த மனுஷன் மயங்கி கிடக்காருன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். அடிக்கடி தூங்கும் போது டொர்ரு டொர்ரு டொர்ருன்னு கொரட்டை விடுறாரா? தூங்கும் போது எதுக்கு டூலர் ஓட்டுறாரு? அது செல்ஃப் எடுக்காத டூலரா? இப்படி எவனா கொரட்டை விடுவானா? டொர்ரு டொர்ரு. தூங்கும் போது கொரட்டை விடுறாரா? இவளை கெட்டிக்கிட்டு அப்படின்னு கவலைப்படாதீங்க. என்ன அர்த்தம்? இவளை கெட்டினதுக்கு அப்புறம் தான் மனுஷன் நிம்மதியா தூங்குறாரு நினைச்சு சந்தோஷப்படுங்க. அவர் தூங்குறாரு, வீட்டுல எவனுமே தூங்க முடியல. உங்க பிறந்த நாள், கல்யாண நாள், தீபாவளி, பொங்கல் இதுக்கெல்லாம் நல்ல புடவை எதுவும் எடுத்து கொடுக்கல, கிஃப்ட் வாங்கி கொடுக்கலன்னு கவலைப்படாதீங்க. என்ன அர்த்தம்? உங்களுடைய எதிர்கால தேவைக்காக மனுஷன் சேமித்து வைக்கிறாரு நினைச்சு சந்தோஷப்படுங்க. 4வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் போய்கிட்டு இருக்கும்போதே எய்த்தாப்பில் ஒரு சூப்பர் ஃபிகரை பார்த்து உங்கள் வீட்டுக்கார் சைட் அடிக்கிறாரா? கவலைப்படாது. என்ன அர்த்தம்? நம்ம பொண்டாட்டியை விட இவா என்ன அழகா அப்படின்னு நினச்சி செக் பண்ணுறாரு நினச்சி சந்தோஷப்படுங்க. வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் சார். இப்போ சமீபத்தில் தனுஷோட இட்லி கடை படம் எத்தனை பேர் பார்த்தீங்க? கை தூங்க பார்க்கலாம். இட்லி கடை அவர் சார் பார்த்தாரே, வரும்போது மூக்கில் ஒரு இட்லி கடை பார்த்தீங்களா? 4 இட்லி சாப்பிட்டு நான் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் சார் வந்துதாருன்னு வந்தார். ஆனால் இட்லி வச்சு கூட ஒரு பஞ்சு சொல்லலாம். யூத்தா வாழ்க்கைங்கிறது ஒரு இட்லி மாதிரிங்க. குழிக்குள்ள தள்ளுனா கூட சும்மா கும்முன்னு வெளியில வரணும், அவ்வளவுதான். ஏன் நம்மளை தள்ள சொந்தக்காரன் 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 சோகீதம் பாடினீங்க. ஆனால் தனுஷ் அவர்கள் இயக்கி தனுஷ் அவர்களே நடிச்சிருக்கக்கூடிய ஒரு அழகான படம். உண்மையிலே வாய்ப்பு இருந்தால் இனிமே போய் பாருங்க. நம்ம சொந்த ஊர், நம்ம சாதிசனம், நம்ம ஊரில் போய் இருக்கக்கூடிய ஒரு எந்த தொழில் பார்த்தாலும் அதுதான் நிறைவான மகிழ்ச்சி, சொர்க்கம்னு காமிச்சிருப்பாங்க. அதுதாங்க என்ஜாமி தந்தானே, எல்லாமே என்ஜாமி தந்தானே, எனக்கும் தந்தானே, எல்லாமே உனக்கும் தந்தானே, நிம்மதி நெஞ்சுக்கு தூரம்னு சொன்னது யாருன்னு கூறு புள்ள, சாமிக்கு நீ வேறு நான் வேறு இல்லை, பூமிக்கு யாருமே பாரம் இல்லை. ஏட்ட வச்சான், எழுத வச்சான், பாட்ட வச்சான், படிக்க வச்சான், மேகம் வச்சான், மழைய வச்சான், விளைய வச்சானே, என்ஜாமி தந்தானே, எல்லாமே என்ஜாமி தந்தானே, தென்னைய தந்தானே, காத்தாட திண்ணைய தந்தானே அப்படின்னு சொன்னா ஒரு பையன் தீபாவளிக்கு சொந்த ஊருக்கு வந்து நிற்கிறான் வீட்டு வாசல்ல. ஆனால் தீபாவளி அன்னைக்கு சாயந்தரம் வந்து நிற்கிறான். அம்மா கதவு திறந்துட்டு கேட்குது, என்னடா தீபாவளி அன்னைக்குமா சாயங்காலத்தில் வந்து நிற்கிறியடா, யாருண்ணா, யாருப்பா நீ அப்படின்னு கேட்குது. நான் தாம்மா உங்கள் பையன். அடையாளமே தெரியல. ஏன்னா அந்த அளவு பெருங்குளத்தூர் தாண்டதுக்குள்ளே பெருமூச்சு விடுறது எவ்வளோ கஷ்டம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சென்னையிலையோ வெளியூர்லையோ. அதை தாண்டி நிற்கும் போது, அப்படியாடா என் மகனானா நீ, இப்படி உருக்குலைஞ்சு போய் வந்திருக்கேடா, சரி பரவாயில்லடா வீட்டுக்குள்ளே வாடா. இல்லைம்மா நான் இப்போ உடனே கிளம்புறேன். ஏன்டா? நாளைக்கு காலையில் ஆஃபீஸ் போகணுமா, இப்போ கிளம்புனாதான் திரும்ப நான் ஊர் போய் சேர முடியும் அப்படின்ட்டு சொன்னானா. தீபாவளிக்கு ஏன்டா வரல அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பையன்ட்ட ஒரு அம்மா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அந்த பையன் சொல்கிறான், அம்மா லீவு கிடைக்கலம்மா. ஆனால் அந்த தாய் சொன்ன மறு வார்த்தை என்ன தெரியுமா? பரவாயில்லடா, பரவாயில்ல, நீ என்னைக்கு வர்றியோ அன்னைக்கு தாண்டா நம்ம வீட்டில் தீபாவளின்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட அம்மாக்கள் இருக்கக்கூடிய தேசம் இதுங்க. எப்படிங்க நீங்கள்லாம் விட்டு விலகின்னு சொல்லலாம்? சார் தீபாவளிக்கு நிறைய வெடி வந்துருச்சு அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே சிவகாசியில் இந்த இடத்துல சொல்கிறதுக்கு உண்மையிலே பெருமைப்படுறேன். இப்போ சமீபத்தில் இந்த தீபாவளிக்கு அதிரடி சேல்ஸாக இருக்கக்கூடிய வெடி என்ன தெரியுமா சார்? மதுரமுத்து வெடின்னு ஒரு வெடி. என்னையா கொடுமை, தெரியாதா? என் பேருமே வந்துருச்சு. ஆமா சார். ஆனா ஏன்ட்ட வெளியே அந்த வெடி மதுரமுத்து வெடினே வந்திருக்கு. தயவுசெய்து அதை போய் வாங்கி வெடிங்க. அதோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா சார்? பத்த வச்ச உடனே வெடிக்காது. பத்த வச்ச உடனே 10 ஜோக் சொல்லிட்டு அப்புறம் தான் வெடிக்கும். 10 வச்சா வெடிக்கலாம், 20 வைங்க, 30 வைங்க. அன்னபாரதி வெடின்னு ஒன்று வந்திருக்கு சார். அன்னபாரதி வெடினா வந்திருக்கு, யாரும் வாங்கலை, அவன் பாட்டுக்கு போயிட்டாங்க. அன்னபாரதி வெடின்னு ஒன்று வந்திருக்கு, 10 வச்சோன்னா வெடிக்காது, கன்னு சிரிச்சிட்டு அதாவது நின்று போய். இந்த ஊசியும் கத்திரிக்கோளும் பேசிக்கிடுச்சாங்க. அப்போ கத்திரிக்கோள் சொல்லிச்சான் ஊசியை பார்த்து, உன்னை விட நான் தான் ரொம்ப காஸ்ட்லி, உன்னை விட நான் தான் ரொம்ப விலை மதிப்பு மிக்கவன், ஆனால் ஒன்றை மட்டும் டெய்லர் தச்சுட்டு பத்திரமா சட்டை பேக்கெட்லேயே வச்சுக்கிட்டுறாரு, என்னையை மட்டும் அசால்ட்டாக தூக்கி கீழே போட்டுருந்தாரு ஏன்னு கேட்டுச்சான். அதுக்கு ஊசி சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், என்னை விட நீ தான் ரொம்ப காஸ்ட்லி, என்னை விட நீ தான் ரொம்ப விலை மதிப்பு மிக்கவன், ஆனால் நீ என்ன பண்ணுற தெரியுமா, ஒன்றா இருக்கிறத 2ஆக பிரிக்கிற, நான் 2ஆக இருப்பதை 1ஆக கோர்க்கிறேன்னு சொல்லிச்சாங்க.
வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை போட்டா யாராவது ஒருத்தர் தான் ஜெயிப்பீங்க. ஆனா சமாதானம் பண்ணா அந்த இடத்துல 2 பேரும் ஜெயிப்பீங்க அப்படின்ட்டு சொன்னா, மத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு வாழணும்னு அவசியம் இல்லைங்க. பெத்தவங்க பெருமைப்படுற அளவுக்கு வாழ்ந்தாலே போதும், வாழ்க்கை மகிழ்ச்சிங்க. இல்லம் எப்பொழுது சொர்க்கமாகும்? வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும், வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும், முதுமையில் மனைவியை நேசிக்கும் ஆணும் இருந்தால் அப்பொழுதுதான் இல்லம் சொர்க்கமாகும் அப்படின்ட்டு சொன்னா, எந்த வகையில் பார்த்தாலும் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய அன்பான ஒரு தேசம், வெளிநாட்டில் உள்ள ஆண்களுக்கும் நம்ம நாட்டில் உள்ள ஆண்களுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. வெளிநாட்டில் உள்ள ஆண்கள் தாயை தவிர அத்துணை பேரையும் மனைவியாக பார்க்கக்கூடியவர்கள். நம்ம நாட்டில் உள்ள ஆண்கள் தாங்க மனைவியையே சில நேரங்களில் தாயாக பார்க்கக்கூடிய ஆண்கள் இருக்கக்கூடிய தேசம் இது என்ற காரண கடத்தினால் எந்த வகையில் பார்த்தாலும் இன்றைய குடும்ப வாழ்க்கை பின்னி பிணைந்து தான் இருக்கிறது என்ற நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களுடைய எண்ணங்கள் ராக்கெட் போல் உயர, மகிழ்ச்சி மத்தாய்ப்பாய் மலர, உழைப்பு சக்கரமாய் சுழல, ராஜ் டிவி நேயர்களுக்கும் அழகான சிவகாசி ரசிக பெருமக்களுக்கும் அன்னபாரதி தீபாவளி நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ரசிக பெருமக்களே.